ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேஸ்டியா சிம்பிளா ஒரு மஷ்ரூம் தம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்கான ரெசிபி. பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் வரும் அண்ட் குவிக்கா முடிஞ்சிடும். நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு இல்ல லஞ்ச்க்கு வந்து குவிக் ஒரு மெனு ட்ரை பண்ணணும்னா நீங்க இந்த மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணலாம். அண்ட் மஷ்ரூம் பிடிச்சவங்களுக்கு இல்ல பிரியாணி பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகா இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன். ஒரு கை புதினா எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். மஷ்ரூம் வந்து நான் 250 கிராம்ஸ் எடுத்து இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃபிளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடு அடிச்சு இந்த பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்டார் எடுத்துருக்கேன், ஒரு ஜாவித்திரி எடுத்துருக்கேன், ஒரு 5-6 கிராம்பு எடுத்துருக்கேன், 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை எடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட எடுத்து வச்சுக்க புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி குக்காகிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அந்த வெங்காய தக்காளி நல்லா குழஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சு வந்துருச்சு. இதுல நான் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம். அதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் கார மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கரம் மசாலா வந்து 1/4 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து மஷ்ரூம் வந்து தண்ணி விடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மஷ்ரூம்லாம் ஆஃப் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். வந்து ஒரு 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சிருக்கேன். 3 கிளாஸ் ரைஸ்க்கு நம்ம வந்து 5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா 6 கிளாஸ் ஊற்ற வேணா, ஏன்னா மஷ்ரூம்லையும் வந்து நல்லா தண்ணி விடும். ஸோ வந்து நம்ம 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 5 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கழுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஹை ஃப்ளேம்ல 5 மினிட்ஸ் வச்சு நல்லா தண்ணி பிடிச்சு வர வரைக்கும் விட்டுலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு கூட செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து எப்பயுமே லைட்டா கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் நம்ம தம்லாம் போட்டு லாஸ்ட்ல எடுக்கும் போது கரெக்டா இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து ஆஃப் குக் ஆகணும். அதுக்கப்புறம் தம் போட்டுலாம். ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸோட லெவலும் வாட்டரோட லெவலும் ஒன்றா வந்துச்சு. இப்போ நான் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் லெமனோட ஜூஸை வந்து மேலே பிரிஞ்சு விட்டுக்கிறேன். பிரியாணி கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால வந்து லைட்டாக மேலே ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கை புதினா வந்து மேலே நல்லா தூவி விட்டுக்கிறேன். தம் போட்டுலாம். தம் போடுறதுக்கு நான் அதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. நான் மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தம் ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. மஷ்ரூம் எல்லாமே சேர்ந்து நல்லா வாசனையாக வருது. ஜஸ்ட் லைட்டாக அப்படி சைடில் மட்டும் கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க ரைஸ் எவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்கு. மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியும் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க. ஸோ இவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல ஒரு தடவை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.